Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ப்ரௌனி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் இன்னொரு ப்ரௌனி ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி விட இது இன்னும் கூட கொஞ்சம் சிம்பிளாக இருக்குங்க. நமக்கு எந்த எலக்ட்ரிக் பீட்டரும் தேவை கிடையாது. எக்கு ரொம்ப நேரம் நம்ம பீட் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக சின்ன பசங்க கூட இந்த ரெசிபியை பண்ணிடலாங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பட்டர் 110 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜ்லேருந்து டேரெக்டாக கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை ஹீட் பண்ணி மெல்ட் பண்ண போகிறோம். எய்தர் மைக்ரோவேவ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகணுங்க. கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் மெல்ட் பண்ணணும், இல்லாட்டி பேர்ன் ஆகிடும். ஸோ பேர்ன் ஆகாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அழகாக மெல்ட் ஆகிடும். ஸோ பட்டர் நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆன அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சாக்லேட் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சுருங்க கீழே. பட்டர் நல்லா ஹாட்டாக இருக்கனால சாக்லேட் ஈஸியாக மெல்ட் ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அழகாக பட்டரும் சாக்லேட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி க்ரீமியாக ஆகிடுங்க. நம்ம ஆட் பண்ண சாக்லேட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்ல சாக்லேட் மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ ப்ரௌன் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர் 1 கப் போல் நீங்கள் ஆட் பண்ணணுங்க. ப்ரௌன் சுகர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாக இருக்குங்க. ஸோ அதனால கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். அதனால நல்ல விகரஸாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போது அந்த கட்டியெல்லாம் ஈஸியாக கரைஞ்சிரும். எந்த லம்ஸும் இல்லாமல் அழகாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். டோட்டலி 2 எக் ஆட் பண்ணணுங்க. 1 by 1 ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு எக் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி கரெக்டாக அந்த க்ரீமியாக வர மாதிரி இருக்கும் போது ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த எக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த எக் ஆட் பண்ணிக்க போகிறோங்க. அடுத்த எக் ஆட் பண்ணின உடனே திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த எக் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த எக்கோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ரொம்ப விசிபிளாக தெரியும். ஸோ அது தெரியாமல் க்ரீமியாக ஆற வரைக்கும் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்ல க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு. ஸோ வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை சும்மா ஸ்டிர் பண்ணால் போதுங்க. ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். நம்ம இந்த ரெசிபிக்கு எந்த பேக்கிங் சோடாவோ இல்லை பேக்கிங் பவுடரோ ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ மைதா பார்த்திங்கன்னா 3/4 கப் ஆட் பண்ணணும். கூடவே 1/4 கப் ஆஃப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா கொக்கோ பவுடர் ரொம்ப ஃபைனாக இருக்கிறனால கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்டேஜில் அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அவன் 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் போல் ப்ரீஹீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பேக்கிங் ட்ரேவும் லைனர் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஒட்டிகிட்ருக்குல்ல மாவு, அதெல்லாம் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. ஸோ ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு பீட்டரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட்டர் எடுத்து வச்சுட்டு ஸ்பேச்சுலா எடுத்துகிட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் ஸ்க்ராப் பண்ணி எடுத்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பேன். லம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாதுங்க. நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாதுங்க. ஈஸியாக மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ சாக்கோ சிப் 1/4 கப் ஆட் பண்ணிக்க போகிறோம். சாக்கோ சிப் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 4-5 முறை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. ஸோ இப்போ பேக்கிங் ட்ரேக்கு நம்ம மாற்றிக்கலாம். பேக்கிங் ட்ரே ஏற்கனவே லைனர் போட்டு ரெடியாக வச்சுருக்கணுங்க. ஸோ தட் ஈஸியாக இருக்கும். இம்மீடியட்டாக இப்போ நம்ம பேட்டரை மாற்றிக்கலாம். சைடில் எல்லாம் ஸ்பேச்சுலா வச்சு ஸ்க்ராப் பண்ணி எடுத்து எந்த மாவும் வேஸ்ட் ஆகாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம சாக்கோ சிப் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் பேட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ட்ரே எடுத்து நம்ம தட்டக்கூடாது. ஜென்ரலி கேக்குக்கெல்லாம் நம்ம தட்டிட்டு தான் அதுக்கப்புறம் பேக் பண்ணுவோம், ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. பட் ப்ரௌனிக்கு அந்த மாதிரி நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண சாக்கோ சிப் எல்லாம் கீழே செட்டில் ஆகிடுங்க. அது அவ்வளோ தூரத்துக்கு டெக்ஸ்சர் நல்லா கொடுக்காது. இப்போ ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் சாக்கோ சிப் எடுத்து மேலே இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. இது ஆப்ஷனல் தாங்க. நட்ஸ் ஏதாவது வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 180 டிகிரிக்கு 20 மினிட்ஸ் போல் பேக் பண்ணணும். பேக்கிங் டைம் ஒரு அவனுக்கு மாறுங்க. ஸோ உங்களோட அவனை பொறுத்து நீங்கள் +or -2 to 3 மினிட்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ப்ரௌனி பேக் ஆனதுக்கப்புறமா எடுத்து கொஞ்ச நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, இது கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்டான ப்ரௌனி ரெசிபி தாங்க. மேலே அழகாக அந்த தின் க்ரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ சும்மா உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேங்க. கேக்கில் பார்த்திங்கன்னா ஜென்ரலி க்ளீன் டூத் பிக்காக வரணும். அதுவே ப்ரௌனியில் வந்து கொஞ்சம் க்ரம்ஸோடு வரணுங்க. அதுதான் அதோட டெக்ஸ்சருக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் ரூம் டெம்பரேச்சரில் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிடுங்க. ஜென்ரலி நைஃப்பில் கட் பண்ணுறது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குங்க. ஏன்னா உள்ளே வந்து ரொம்ப ஃபஜ்ஜியாக இருந்ததுன்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு ப்ராப்பராக ஷேப் வராது. ஸோ ஒரு பிளாஸ்டிக் ஸ்பேச்சுலா வச்சு கட் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா ஈஸியாக இருக்கும், ஸ்டிக்கியாக இருக்காது, ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். வாங்க ஒரு பீஸ் மட்டும் அழகாக கட் பண்ணி எடுத்து உங்களுக்கு டெக்ஸ்சர் எல்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். உங்களுக்கு ப்ரௌனி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எலக்ட்ரிக் பீட்டரெல்லாம் இல்லாமல் ஒரு விஸ்கை வச்சு சிம்பிளாக முடிச்சிடலாங்க. டேஸ்ட்டும் எந்த விதத்துலையும் குறையாமல் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.